بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ومن تبعه بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த நல்ல நேரத்தில் ஒரு அழகான நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி மொழிகளிலிருந்து ஜித்தா இந்த அஜிதியா சென்டரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோம். அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறந்த ஒரு இடத்தில் அமரக்கூடிய ரசீபை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த உலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கென்று வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை உலகத்தாருக்கு வடிகெடுத்து கொடுத்திருக்கின்றான். எனவே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமான முறையில் ஆக்கி கொடுத்திருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையாக குர்ஆன் அதற்கு வழிகாட்டுகின்றது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நேரடி வாழ்க்கையில் செயல்படுத்திய பாடம் கற்ற முன்னோர்கள், சஹாபா பெருமக்கள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. எனவேதான் எல்லாம் ஆதாரத்தோடு இருப்பதின் காரணமாக உலகம் முழுவதும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மூலை முடுக்குகளில் எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அது சொல்லக்கூடிய செய்தி, அது பேசக்கூடிய பேச்சு, மனிதர்களை கவரக்கூடிய அரவணைப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய போதனைகள் இந்த உம்மத்தில் எவ்வளவு மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் மனதில் பதிந்ததின் காரணமாகத்தான் உலக அளவில் எல்லா மக்களும் இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதனால்தான்
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய போதனைகள் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட குடும்ப வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நபியினுடைய வார்த்தை, நபியினுடைய பேச்சு, நபியினுடைய செயல்பாடு இந்த உம்மத்திற்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா சூரத் அஸ்-ஸாரியாத் 51வது வசனத்தினுடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஏனென்றால் இந்த உபதேசம் இருக்கிறது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு பேச்சும் யாருக்கு பயன் தருமா? இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான். எனவே இந்த இறை வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக மூமின்களுக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் அஸீஸியாவுடைய தாவா சென்டரில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் இம்மை மறுமையுடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் என்கின்ற உன்னத நிலையை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹு தஆலா அதே போன்று சூரத்து ஸும்ரிலே 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிகும் உலுல் அல்பாப். ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊன, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள் யார்? அல்லாஹ்வுடைய இபாதத்தை உள்ளவர் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல, அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் கேட்பார்கள், செவிதாய்த்து கேட்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, அவைகளில் அழகானதை அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறான்? உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா நேரான வழியில் செலுத்துவான். இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்றதை யார் கேட்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை யார் கேட்கிறாங்களோ, கேட்டுட்டு அதை முழுமையா செவிதாய்த்து விட்டு வாழ்க்கையில் யார் கடைபிடிக்கிறார், கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம், ஆனால் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் தான் வெற்றி அடைய முடியும். கடைபிடிப்பவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா நேர்வழியில் செலுத்துவான். உலாயிகும் உலுல் அல்பாப், அவர்கள் தான் அறிவுடையவர்கள், சிந்தனைவாதிகள், சிந்திக்கக்கூடியவர்கள், பலன் பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட உள்ள மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக உன்னதமிக்கதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லும் பொழுது இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நிச்சயமாக நீங்கள் நேரான பாதையில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் ஏன் இவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் இந்த நபி மொழியை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நபியினுடைய வார்த்தைகள் இந்த உம்மத்திற்கு எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மறுமையில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற சிந்தனையும் உணர்வும் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் முதலில் நபியை பற்றி அல்லாஹ் தஆலா எவ்வளவு ஆழமாக சொல்லுகின்றான். உங்களுக்கு நேர்வழி இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நபிதான் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள். அலா சூரத் யாசில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீர் தான் நேரான வழியில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்க்கையில் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு போதனைகளும் இந்த துன்யாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னும் ஆழமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ, எதை சொன்னார்களோ
இப்ப நம்ம அந்த ஹதீஸை பார்க்க போறோம், இந்த ஹதீஸை பின்பற்ற போறோம். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓம் ஆதாக்கும் ரசூல், நபி உங்களுக்கு எதை போதித்தார்களோ, எதை வழிகாட்டினார்களோ, எதை செய்யும்படி சொன்னார்களோ அதை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கறான் உங்களுக்கு, நீங்க எடுங்க, நபியுடைய வார்த்தை கட்டுப்படுங்க, கீழ்ப்படிங்க. அந்த நபி எதை உங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ, எதை செய்யக்கூடாது என்றார்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக நபியினுடைய வார்த்தை எவ்வளவு உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது, மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கிறது, மறுமையில் வெற்றி தரக்கூடியதா இருக்கிறது, மன்னரையினுடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதா இருக்கிறது, மரண படுக்கையில் ஏற்படுகின்ற நெருக்கடியிலிருந்து உங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா நபியுடைய வார்த்தையை இந்த உம்மத் பின்பற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும், வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அலட்சியமாக கருதிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அவசியமான ஒன்று. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது இந்த மக்களை நோக்கி என்ன சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றியான செய்தி, என்னை பற்றியான தகவல், போதனைகள் உங்களுக்கு ஒன்று கிடைத்தாலும் அதை நீங்கள் சமூகத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்ற மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஏன்? இது பயனளிக்கக்கூடியது, இது வெற்றி தரக்கூடியது, ஒவ்வொருவருடைய உள்ளங்களை சரியான பாதையின்பால் திருப்பக்கூடியது. அரபு தீபகத்தில் எப்படி கடந்த சமூகம், எவ்வளவு அறியாமையில் கடந்த சமூகம், எவ்வளவு மூட்டிகத்தில் கடந்த சமூகம், எவ்வளவு இணை வைப்பில் கடந்த சமூகம், எவ்வளவு பெரிய ஒரு மலுமலர்ச்சி ஏற்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய இறை வசனங்கள், நபியினுடைய வாழ்க்கையினுடைய நெறிகள், போதனைகள், அரவணைப்பைகள், அவர்களுடைய நாவிலிருந்து பேசப்படுகின்ற அந்த பேச்சுக்கள் தான் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லப்படும் போது லா ரலியல்லாஹு அன்ஹு ரது அன்ஹு என்று பட்டியல் போட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால் நபியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், கட்டுப்பட்டார்கள், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள். எனவே அப்படி ஒரு நம்முடைய வாழின் நாளில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் மிக அவசியமான ஒன்று. எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸினுடைய அந்த ஹதீஸ் எவ்வளவு, எந்த அளவிற்கு இந்த ஹதீஸினுடைய மகத்துவம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நிஸ்ஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பாதி விஷயம் இருக்கின்றன. இந்த ஹதீஸ்ல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பாதி விஷயங்கள் இருக்கின்றன. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மூன்றுமே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைதான். படைத்த அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை முக்கியமானது. அதற்கு அடுத்து இங்கே சொல்லப்படுகின்ற மூன்று விஷயமும் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. வெறும் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய்தால் நாம் சொர்க்கத்துக்கு சென்றுவிட முடியாது. இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஈமானியவர்கள் இதில் தான் பலகீனப்பட்டு போய்விடுகின்றார்கள். இதிலுடைய உரிமைகளை முழுமையான முறையில் கடைபிடிப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தை வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதிலேயும் அல்லாஹ்வினுடைய கடமையை நிலைநாட்டுவதிலும் உறுதியாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளிலும் உறுதியாக இருந்ததினால்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி தளத்தை இடத்தை அடைந்தார்கள் என்றால் நம்முடைய வாழ்விலும் இதை நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி ஒரு சின்ன குறிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அதிகமான ஹதீஸ்களை அறிந்தவர்கள், நெருக்கமாக இருந்தவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹதீஸை அதிக நாமெல்லாம் பார்த்திருக்கோம். எந்த கிதாப் நீங்க தொடர்ந்து பார்த்தாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள். அவர்கள் அந்த ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணதால் மறக்காத அளவிற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு ஹதீஸ்களை, 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்தாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சின்ன சம்பவம், தங்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, தன்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? அதற்காக அழுது மடிந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்னுடைய தாயை எங்கே நரகத்திற்கு அனுப்பிடுவானோ என்று பயந்து நடுங்கினார்கள். தாய்க்கு அடைப்பு பணி பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் தன்னை பற்றி திட்டும்போது கூட பெருசா தெரியல, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக பேசி விடுகிறார்கள். அதை தாங்கிக் கொள்ள முடியும், அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடோடி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஏசினாங்க எங்க அம்மா, அதை பத்தி நான் பெருசா நினைக்கல, ஆனா உங்களை என்னால் ஏசியது தாங்கிக் கொள்ள முடியவில்லை யார சொல்லலாம் என்று தேம்பி அழுகிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. ஒரு தாயினுடைய, ஒரு பிள்ளை, ஒரு தாயினுடைய பாசத்தை பாருங்க.
நாம் உலக விஷயத்திற்கு ஒரு சின்ன முள்ளு பட்டி விட்டால் குழந்தைக்காக துடிக்கிறோம். ஆனால் அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தையை அந்த தாயையும் நரக நெருப்பு தீண்டிவிடக் கூடாது என்ற கோபத்தை அல்லாஹு தஆலா அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தில் போட்டு தன் தாயை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், தன் தாய்க்கு நரகத்திற்கு ஆக்கிக்கூடக் கூடாது என்ற வேதனையிலே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்துக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம ஹதி அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாங்க என்று சொன்னார்கள். திரும்பி அங்கிருந்து கேட்டுவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு திரும்பி வீட்டு வாசலுக்கு வருகிறார். வீடு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீடு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. தாய் சப்தம் போடுறாங்க, வெளியே நில்லுங்க, நான் வரேன். கதவை திறந்து வருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ஒரு பெற்றெடுத்த ஒரு பிள்ளை தன் தாயை சத்தியத்திற்கும் இஸ்லாமிய தீனில் குபுலு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஒரு கவலைப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த சுப செய்தியும் போய் ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, என்னுடைய தாய் கலிமா சொல்லிவிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறார்கள். பல ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபி தோழர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் இம்மையையும் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள், ஃபல்யகுல் கைரன், அவர்கள் நல்லதை பேசட்டும், நல்ல விஷயங்களை சொல்லட்டும், தன்னுடைய நாவிலிருந்து அல்லாஹ்விற்கு விருப்பமான வார்த்தைகளை தன்னுடைய நாவிலிருந்து கொட்டட்டும். அவள் யஸ்முத், இல்லைன்னா வாய்ப்பொத்தி இருக்கட்டும். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நபிமொழி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்முடைய நாவை இறை திருப்தியை பெறக்கூடிய வார்த்தைகளோடு நம்முடைய நாவுகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகான ஆழமான உலகம் முழுவதும் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அழகான தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு நாவினால் வரக்கூடிய வார்த்தை நிச்சயமாக இறை பொருத்தத்தை பெறக்கூடியதாக, அல்லாஹ் விரும்பக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வார்த்தைகள் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திலிருந்து வரணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இங்க சொல்ற விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் நாம பேசுற நாவு தான். அங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, மன் கான யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். உலக விஷயத்துக்கு தான் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இபாதத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றார்களோ ஈமானோடும் இறை நன்மையை எதிர்பார்த்தும் அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப அங்கேயும் ஈமானையும் இஹ்திசாபையும் சொன்னார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் உங்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய பேச்சு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடியது அல்லாஹ்விற்கு விருப்பமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், திருப்தியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், நமக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு சலஃபுகள், மூத்த அறிஞர்கள் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இந்த இமாம் நவவி இந்த ஹதீஸ் ஷரஹ் எழுதிருக்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ், இப்னுல் ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ், இவங்க ஒட்டுமொத்தவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இதா அராத அன் யதகல்லம், நீங்கள் பேச நினைத்தால் நீங்கள் யோசி, ஃபல் யதஃபக்கர், ஒரு வார்த்தை நீங்க பேச நினைத்தால் ஃபல் யதஃபக்கர், சிந்தித்து பாருங்கள். நீங்க பேசக்கூடிய பேச்சு அன் யுஸாப அலைஹி, உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தால் ஃபல் யதகல்லம், பேசுங்க. உங்களுக்கு அது பலன் தராத வார்த்தையாக இருக்குமே என்று சொன்னால் ஃபல்யம்சிக் லிசானஹு, உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸுக்கு அழகான விழிவுரையை இந்த மூத்த மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் என்று சொன்னால், நாம பேசுகின்ற பொழுது அந்த பேச்சு நமக்கு பயனுள்ள பேச்சா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நல்லதை பேசுங்க, நல்லதை பேசினால் நமக்கு நன்மை தரும், ஃபல்யகுல் கைரா, நன்மையா இருக்கும். ஏனென்றால் நாவினால் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க. நாவு சாதாரண நிஅமத் அல்ல. அதனால்தான் பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கும் பொழுது, அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன், இரண்டு உதடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற நாவை உங்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா? பிரத்யேகமா அல்லாஹ் கேட்கிறான். ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த நாவின் மூலமாக ஒரு தனி மனிதர் உயர முடியும், ஒரு சமூகம் உயர முடியும், ஒரு குடும்பம் உயர முடியும். தன் பேச்சினால் ஒரு சமூகத்தை உயர்த்தி நிறுத்தலாம், ஒரு ஜமாத்தை உயர்த்தி நிறுத்தலாம், ஒரு குடும்பத்தை உயர்த்தி நிறுத்தலாம்.
ஏனென்றால் அந்த நாவினுடைய வார்த்தைகளும் பேச்சுக்களும் உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு செல்லும் பொழுது அழகிய முறையில் இருக்குமே என்றால் உயர்த்தலாம். அதே நேரத்தில் அந்த நாவை நீங்கள் இஸ்லாம் சொல்வதை போல கடைபிடிக்கவில்லை என்றால் அதே நாவினால் ஒரு குடும்பத்தை சீரழிக்கலாம், ஒரு ஜமாத்தை சீரழிக்கலாம், ஒரு சமூகத்தை சீரழிக்கலாம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருள் கொடையை நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் விரும்புகின்ற வார்த்தைகளை பேசுகின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். இது மிகப்பெரிய இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மூமின்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களும் இதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கை அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மை தண்டனை உண்மை நன்மையை பேசினால் நற்கூலி கிடைக்கும், கெட்ட பேச்சுக்களை பேசினால் தண்டனை கிடைக்கும் என்ற இறை பயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க பேசினா நல்ல விஷயத்தை பேசுங்க, பயன் தரக்கூடியதை பேசுங்க என்று நாவிற்குடைய அடக்கத்தை நமக்கு இஸ்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்கள்கிட்ட நீங்க அழகான முறையில் பேசுங்க, மக்களுக்கு தேவையானதை பேசுங்க. உங்களுடைய பேச்சு அவர்களை இஸ்லாத்தின்பால் இழுக்க வேண்டும், ஒரு அன்பை ஏற்படுத்த வேண்டும், உறவை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் மலர்ந்தது அன்பினாலும் பேச்சினாலும் அரவணைப்பினாலும். நபிகளாருடைய போதனைகள் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிறதுக்கு ஒரே காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சினுடைய தன்மை தான். அதனால்தான் இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. அதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்லே கடைசி அல்லாஹ் தஆலா அஹ்ஸாப்லே சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு ஜும்மா குத்பாவில் இமாம்கள் ஓதுவார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தெளிவான முறையில் நேர்மையான முறையில் சொல்லுங்கள், சரியானதை பேசுங்கள். உங்களுடைய பேச்சில் நீதம் இருக்க வேண்டும், சரியான வார்த்தைகள் இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இதனால் இஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய காரியங்களை சீராக்குவான், சரிபடுத்துவான். அது மட்டுமல்ல வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா நம் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சரியானதாக, நேர்மையானதாக, அல்லாஹ் விரும்பக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கு பொருந்திக் கொள்ளக்கூடியதாக ஒரு மனிதனுடைய பேச்சு இருக்கும் என்றால் அதனால் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத், எவ்வளவு பெரிய வெற்றி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சரியான அம்சத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான முறையில் போதித்துக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அழகானதை நல்லதை பேசுங்கள் என்று நமக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஹதீஸை நாம் அழகான முறையில் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அன்பை உருவாட்டி காட்டுகிறார். இந்த நாவு அவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த நாவின் ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு விருப்பமாக பேசினால் உயர்வையும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதே அந்த நாவை ஒரு அடியான் பேணவில்லை என்று சொன்னால் நரகமும் கிடைக்கும். கண்டிப்பாக நரகம் உண்டு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மை யதும்னலி மா பைன லிஹ்யஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதும்ன லஹு ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவர் ஒருவர் இரு தாடைகளுக்கு நடுவில் இருக்கின்ற அந்த நாவை அடக்கிக் கொண்டு பேசுவார் என்ற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார்களோ, பொறுப்பேற்றுக்கிறார்களோ, இந்த நாவல நல்லதான் பேசுவேன், அல்லாஹ் விரும்புறதான் பேசுவேன், நல்ல விஷயத்தை தான் பேசுவேன், மார்க்க சொன்னதுதான் பேசுவேன் என்ற உறுதியோடு இவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற தன் கற்பை நான் பாதுகாத்துக் கொள்வேன், அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் விதித்த முறைப்படுத்திக் கொள்வேன் என்று எவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்மன் அல்லாஹு ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒரு நாவினால், நாவினுடைய பேச்சும் வார்த்தைகளும் இறை மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் இருக்குமே என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை பொறுப்பேற்றுகிறாங்க? உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கிட்ட. சாதாரண மனிதர்கள் சொல்கின்ற வாக்களிப்பு அல்ல இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக நமக்கு வாக்களிக்கிறார்கள். உங்களுடைய நாவையும் உங்களுடைய கற்பையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வேன், மாற்றமாக நடக்க மாட்டேன், வரம்பு மீற மாட்டேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அடிப்படையில் என்னுடைய நாவை மார்க்கத்திற்காக புரட்டி போடுவேன் என்ற நிலையில் ஒருவர் பயணிப்பார் என்றால் அவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு சுருக்கம் கிடைக்குங்க. அல்லாஹ் கொடுத்த நாவை இறைவனுக்காக நம்ம பயன்படுத்தினா, அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் நாம பயன்படுத்தினா நமக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, மா நஜாத், வெற்றி வேணும், வெற்றி எல்லாரும் ஆசைப்படுறோம், வெற்றி வேணும், வெற்றி வேணும், வெற்றி வேணும். எவ்வளவு அழகாக சொன்னார்கள், அம்சிக்க அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள், குர்ஆன் சொல்வதை போல வாழு,
அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது போல உன்னுடைய நாவை பயன்படுத்திக்கொள், வெற்றியின் ஸ்தலம் அங்கதான் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு சீரழிவு நாவினார். ஒரு மனிதன் ஒரு அழகான குடும்பம் நடக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் வார்த்தையை குடும்பத்தை பேசும் பொழுது சிதறடித்து போகிறது. ஒரு ஜமாத் அழகான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், அங்கே வார்த்தைகள் இறை மார்க்கத்திற்கு முரணான பேச்சுக்கள் பேசப்பட்டதனுடைய விளைவு அந்த சமூகம் அந்த ஜமாத் உடைகின்றது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு வெற்றியினுடைய பாதை, உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைய காலம் அல்ல, அன்றையிலிருந்து கியாமத் நாள் வரை வாழக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நாவினுடைய அவசியத்தை, அதனால் பெறக்கூடிய நன்மையை வெற்றியினுடைய ஸ்தலம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு வெற்றி வேணும்னா நம்முடைய நாவை கற்றுக்கும். நீங்க உங்களுடைய நாவினால் நல்ல விஷயத்தில் ஒரு அனவைப்பா இருந்து பாருங்க, எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு ஒரு மகத்துவத்தை இதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாவை நாம் பேணி காக்க வேண்டும், அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே சஹாபாக்கள் கேட்கும் பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னி ஜன்னா வ இபாஇத்னி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களை சொர்க்கத்துக்கு என்ன கொண்டு போறதுக்கும் நரகத்தை விட்டு தூரமாக்குறதுக்கும் ஒரு அமலை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நான் அந்த அமலை செய்ய. சஹாபாக்களுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்போம், சொர்க்கம் அடையணும், அவங்களுடைய சிந்தனை இதுதான், சொர்க்கத்தை பெறணும், சொர்க்கத்துக்கு செல்லணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும். அதனாலதான் கேட்கிறேன், யார் ரசூலல்லாஹ் இந்த அமலை எங்களுக்கு சொல்லுங்க, நான் அந்த அமலை செய்ய தயாரா இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் எடுத்தவுடனே அவர்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னார்கள். வா அபுதுல்லாஹ் வலா துஷ்ரிக் பி ஷையா வ துகீமுஸ் ஸலாத் வ துஅதி ஸகாத் வ தஸூமு ரமலான் வ தஹஜ்ஜுல் பைத். அல்லாஹ்வுடைய தூதர் 5 கடமைகளையும் அங்கு சொன்னார். இறைவனுக்கு செய்ய வேண்டிய இந்த 5 கடமை, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள், உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ஹஜ்ஜை செய்யுங்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அலா அதுல்லுக்கும் அலா அப்வாபில் கைர், இதை இன்னும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு அவங்களுக்கு தஹஜ்ஜத்தை பத்தி சொல்றாங்க, தான சதகாவை பத்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பினுடைய நன்மைகளை பற்றி சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு இறுதியாக எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் வாய்ந்ததை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அம்சிக அலைக்க லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஐன்னா லமுஆகிதுன பிஅல்சினதிக்கும், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய பேச்சினால் நாங்கள் அல்லாஹ் எங்களை மறுமையில பிடிப்பானா, நாங்க பேசுறதுனால நாளைக்கு மறுமையில எங்களை அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹல் யகுபுன் நாஸ் அலா உஜூஹிம், முகம் குப்புற நரகத்தில் கொண்டு போய் தள்ளப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவை பாதுகாக்காதவர்கள், தன் நாவை இறைவனுக்கு விரும்பிய விதத்தில் பயன்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக தன் நாவை பயன்படுத்தியவர்கள் நாளை மறுமையிலே முகம் குப்புற கொண்டு போய் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் இந்த நாவை நல்ல விஷயங்களில் நாம் பேச வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு ஆழமான செய்தியை சொன்னார்கள். உங்களால் நல்லது பேச முடியலையா, அது சிறந்தது என்ன, இஸ்முத், நீங்க மௌனமாயிருங்க. ஏனென்றால் மனிதன் நாவை எடுத்தவுடனே ஒரு 2 பேர் கூடும்போது நம்ம செய்வோம், புறம் பேசுவோம், அவதூறு பேசுவோம், பொய் பேசுவோம். இதையெல்லாம் விட்டு தடுத்து நிறுத்துவதற்கு தான் அழகான பாதை. ஒரு மனிதருடைய நாவு தவறான பாதைக்கு செல்லாமல் இருப்பதற்கு இஸ்லாம் அழகிய நெறிமுறைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹைர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹைரான பேச்சு பேசுங்க. நாங்க உலகத்திலே ஹைரான பேச்சு எதுங்க? ஃபஇன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். ஹைரான பேச்சுகளில் உலகத்திலேயே ஒரு ஹைரான பேச்சு, சிறந்த பேச்சு, சிறந்த செய்தி எது? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆனை எத்தனை முறை நாம் ஓதியிருப்போம், எத்தனை முறை படிச்சிருப்போம். இன்றைக்கும் குர்ஆனை ஓத தெரியாத எத்தனை சகோதர சகோதரிகள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதம் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த வேதம். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்தவர்கள் யார்? சிறந்த கல்வி எது? குர்ஆனிய கல்வி. உங்களில் அவர் யார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் சிறந்தவர் என்றார்கள். உலக கல்வியிலேயே மிக உயர்தரமான கல்வி, நிலையான கல்வி, நிரந்தரமான கல்வி அல் குர்ஆன். நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த படிப்பை படித்திருந்தாலும் நாளை மறுமையிலே விலை போகாது, அந்த மறுமையில் பயன் தராது. நீங்கள் உலகத்தில் இன்பம் அனுபவிக்கலாம், சுகம் அனுபவிக்கலாம், பதவி பெறலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனிய இல்ம் நம்மள்கிட்ட இல்லைன்னா நாளை மறுமையிலே பிடிக்கப்படும். சிறந்த கல்வி என்றார்கள். அந்த சிறந்த கல்வியை நாம் விட்டுட்டு வேறு எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோமே. இப்போ ஒரு மனிதன் சிறந்தவராக மாற்றப்படுவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய பேச்சுக்கள் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாம ஓதக்கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய நன்மையை சொன்னாங்க. மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு அஸ்னா வல் ஹஸனத்து அஷ்ரு அம்சாலிஹா லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவரு குர்ஆனிலிருந்து ஒரு ஹர்ஃபை ஓதுகின்றாரோ அவருக்கு நன்மை, அந்த 1 10 மடங்காக நன்மை கொடுக்கப்படும். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு ஹர்ஃப் அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃபு, லாம் ஒரு ஹர்ஃபு, மீம் ஒரு ஹர்ஃபு. இந்த அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் உங்களுக்கு 30 நன்மை. அப்ப இந்த நாவை நாம் அல்லாஹ்விற்கு விரும்பிய விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சிறந்த செய்தி குர்ஆனுடைய செய்தி. நாம் எத்தனை சகோதர சகோதரிகள் எவ்வளவோ பேச்சுக்கள் பேசுகிறோம், அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை எத்தனை நிமிடங்கள் நாம் ஓதியிருப்போம், எவ்வளவு நேரம் அதற்காக செலவழித்திருப்போம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க பேசுனா நல்லதை பேசுங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க. நல்ல விஷயம் உலகத்தில் இருப்பதில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது குர்ஆன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத வேண்டும், அதனுடைய மொழியாக்கத்தை படிக்க வேண்டும், நம் குடும்பத்தில் ஓதி காட்ட வேண்டும், பிறர் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓத வைப்பாங்க, ஓத வச்சு கேட்பாங்க, அழுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். நாம் பாவமான காரியத்திலிருந்து நம்முடைய நாவுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமே என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இஸ்லாம் கூறுகின்ற இறைவனால் கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நாவினால் நாம் எவ்வளவு திக்ர்கள் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எவ்வளவு நன்மையான திக்ர்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் ஓதாமல் இருக்கிற நம்முடைய நாவை அதற்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையான ஒரு திக்ர் சொன்னாங்க, கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசான் வ ஸகீலத்தானி ஃபில் மீசான் வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வார்த்தைகள் ரொம்ப 2 வார்த்தைகள் ரொம்ப லேசானது, நாவுக்கு ரொம்ப எளிமையானது, லேச யாருக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியா சொல்லலாம். அதே போல அது எடையில நன்மையை தரக்கூடியது, ரொம்ப அதிகமானது, வெயிட் உள்ளது, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. 3 வகையான தன்மைகளை சிவத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுனா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாம் எத்தனை பேர் சொல்லியிருப்போம், எத்தனை பேர் கடைபிடிப்போம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி மொழி பேசப்படுகிறது என்று சொன்னால் அதை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் பின்பற்றினால்தான் நன்மை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நாவின் மூலமாக நன்மையை பேசுவதற்கு அழகான வழிகாட்டல்களை எடுத்து உரைத்திருக்கிறார் என்று சொன்னால், இது போன்ற திக்ர்களை, தஸ்பீஹ்களை, குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது. எப்படி சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை நேசித்தார்கள், குழுவலாத அதிகே ஓதிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டிருக்காங்க, ஏன் சிஃபத்து ரஹ்மான் இருக்கு, நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. உலகத்தில் நம்ம எதையோ நேசிக்கிறோம், நம்முடைய நேசம் குர்ஆனை நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாமை வைக்க இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய நாவில் இருந்து பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல பேச்சுக்களை பேசணும், இல்லை என்றால் நாம் மௌனமாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது நாம் தீமையிலிருந்து தடுக்கப்படுவோம், பாவத்திலிருந்து தடுக்கப்படுவோம். அதற்கான வழிமுறையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் பேசினால் நல்லதை பேச. எல்லாருக்குமே இது பொருந்தும். உலகத்தில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், ஆலிம், அவாம் என்று எந்த பிரிவும் கிடையாது. யாராக இருந்தாலும் நீங்கள் யார் மறுமையால் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசினா நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். முறையாக பெரிய ஒரு வழிகாட்டல் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நாவிற்கு ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவ் அடக்கத்திற்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சு நடப்பாங்க. பேச்சு வார்த்தைகளில் மக்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம அந்த ஓரி நம்முடைய நாவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய வார்த்தைகளை பேச வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திக்ர்களை செய்ய வேண்டும், பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் செய்ய வேண்டும், நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யி அனில் முன்கர், இதுவும் நல்ல பேச்சு. ஒருவருக்கு நன்மையை ஏவுவது, தீமையை விட்டு தடுப்பது, நல்ல உறவுகள் நம்முடைய வார்த்தைகள். அதனால தான் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி பேசும்போது வபில் வாலிதைனி இஹ்சானா வலா தகுல் லஹுமா உஃபின், நாவடக்கத்தால சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்க. உன்னுடைய தாய் பெற்றோர்களை பார்த்து சீ என்று நீ சொல்லிவிடாது, நாவடக்கத்தால கத்து கொடுங்க. நாவடக்க வேணும். உன்னுடைய பெற்றோர்களை ஒரு காலம் சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை சகோதரர்கள் பெற்றோர்களை மதிக்காமல் நடக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் நேரடியா தடுக்கிறான். அலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்று சொல்லிடாத, நாவடக்க வேணும். இது உனக்கு உரிமை கிடையாது. படைத்தவனால் கொடுக்கப்பட்ட அந்த நாவு, படைத்தவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதருடைய வழிகாட்டல் உனக்கு இருக்கிறது. நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக பெற்றோருடைய விஷயத்திலும் தெளிவுபடுத்துகிறார். அல்லா தகுல் லஹுமா உஃபின், அவர்கள் சீ என்று சொல்லிவிடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநா நேரத்தில் குத்பா கொடுங்க. யா மஅஷரன் நிசா தஸத்தக்ன வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வ இன்னி ரஅய்து குன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களில் அதிகமான பெண்மக்கள் நரகத்தில் பார்க்கிறேன் நான். கேட்டாங்க ஒரு நபி, அங்கிருந்து ஒருத்தவங்க கேட்கிறாங்க, என்ன காரணம்? தக்ஃபுனீங்கள் துக்ஸிர்னல் லஅன, அதிகமாக சபிக்கிறீங்க. சாபம் எங்கிருந்து வருது?
அதிகமாக நான் தன்னுடைய நாவினால் சின்ன குழந்தையா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும், என் மூஞ்சிலே முழிக்காது, தப்பு செஞ்சிருவோம். நம்ம அனுபவம், நம்ம அந்த நாவினால நல்ல வார்த்தைகளை தான் பேச வேண்டும். சிறு குழந்தைகளை, பிள்ளைகளை, பெற்றோர்கள் அதிகமாக திட்டக்கூடாது. தொலைந்து போ, நாசமா போ, இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது என்பதை தான் அல்லாஹ்வுடைய தடை விதிக்கிறார்கள். அன்பா பேசுங்க, அரவணைப்பா பேசுங்க, திரும்ப அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை ஊட்டுங்க, நல்ல பண்புகளை உண்டாக்குங்க. நீங்க ஏசுவதின் மூலமாக வானவருடைய அந்த ஆமீன் என்று சொல்லப்பட்டு விட்டால் அது போன்ற ஒரு தீமையில் ஆகிவிடும். மக்கா இமாமுடைய அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவருடைய வரலாறு இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவர்களிடத்திலே அந்த உணவிலே தப்பான முறையில் நடந்து கொண்டதின் காரணமாக தாயார் என்ன எத்தினாங்க, அல்லாஹ் உன்னை காபத்துல்லாவுக்கு இமாமா ஆக்கட்டுமா, அல்லாஹ் தஆலா கபூலாக்கணும். அதனால பிள்ளைகளை ஏசுவதற்கு பதிலாக அவர்கள் நல்ல விஷயத்தில் சொல்லுங்க. அல்லாஹ் உனக்கு கிருபை செய்வானாக, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டுவானாக. இது பெற்றோருடைய கடமை. நாவடக்கத்தினுடைய ஏற்படுகின்ற மிகப்பெரிய உயர்வு பலன். அதே நேரத்தில் அந்த நாவை நீங்க கோபத்தினால் ஏசுவதினால் உங்களுடைய பிள்ளைக்கு நீங்களே சாபத்தை பெற்றுக் கொடுக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இதுதான் உங்களை நரகத்தில் அதிகமாக தள்ளுவதற்கு காரணம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டாவது சொல்லும்போது கணவருக்கு மாறு செய்வது சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய, நம்முடைய நாவில் அழகான இறைவன் விருப்பத்திற்குரிய விஷயங்களை பேசுவதற்கு அழகான பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. எனவே உங்களை யார் ஈமான் கொண்டார்கள், இம்மையை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். இதை நிச்சயமாக நீங்களும் நானும் இந்த விஷயத்துல கடைபிடிக்கணும். அந்த ஹதீஸ்ல இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கான யூமின் பில்லாஹ் ஃபல்யுக்ரிம் ஜவாரஹு. தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றார்கள். இன்றைக்கு உலக அளவில் மிக முக்கியமான விஷயம். நீ ஒவ்வொரு பல இடங்களில் அண்டை வீட்டார்தான் முதல் எதிரியாக நினைக்கக்கூடிய நிலை உலகத்தில் பார்க்கிறோம். இஸ்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. ஏன் இஸ்லாமியர்கள் தன் நாவை அடக்கிக் கொள்கிறார்கள்? அல்லாஹ் சொன்னதினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதினால். ஏன் அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்று முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சமூகம் இது. அண்டை வீட்டாரோடு இஸ்லாமியர்கள் ஏன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று பறைச்சாற்றக்கூடிய ஒரு பண்பு நம்மள்கிட்ட வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம். இந்த நெருக்கம் தான் அவர்களை அழகான மார்க்கத்தின்பால் கொண்டு சென்றது என்ற முன்மாதிரியாக திகழக்கூடிய சமூகம் நாமெல்லாம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வபில் வாலிதைனி இஹ்சானா வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷையா வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வதில் குர்பா வஜ்ஜாரிதில் குர்பா பில் ஜம்ப். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், உங்கள் அண்டை வீட்டாருடைய நெருக்கமான உறவினருக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், உங்கள் அண்டை வீட்டாருக்கும் நீங்க நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்ற உலகத்துல எந்த சமூகத்திலுங்க அண்டை வீட்டாரோட நெருக்கமாகவும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடக்க வேண்டும் என்று பேசக்கூடிய மார்க்கம் உலகத்தில் எங்காவது உங்களால் காட்ட இயலுமா? இன்றைக்கு உலகத்திற்கு சவால் விட்ட மார்க்கம் இது. உலக அளவிலேயே அண்டை வீட்டாரோடு அன்பாக நடக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவருடைய கஷ்டத்திலே பங்களிப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற போதனையை சொன்ன ஒரே இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அற்புதமான மார்க்கம். ஏன்? தீனுல் இஸ்லாத்துடைய மஹப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மறுமையுடைய வெற்றிற்காக. அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான் செய்ய முடியும், மறுமையை அஞ்சுபவர்கள் தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மறுமையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னுடைய அண்டை விட்டார் நெருக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னார்கள்? எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா யஸாலு ஜிப்ரீலு யூசினி பில் ஜம்பி. தன்னுடைய உறவினர்களை, அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை ஏவிக்கொண்டே இருந்தார், வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா ஸனன்து அன்னஹு சயூரிசு சுவர்ரிசு. நான் அவர்கள் எங்கே எனக்கு வாரி சொத்துக்கு உரிமையாளராக ஆகிவிடுவார்கள் என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாரோடு நீங்க அழகான முறையில் நடக்க வேண்டும், அன்பாக நடக்க வேண்டும், உறவோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஏவிக்கொண்டே இருந்தால் வசியத்து செய்தார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம். ஒரு அன்பும் பாசமும் ஏற்படும் தான் நம்ம அறிமுகப்படுத்தின உலகத்தில் இஸ்லாமியர்களா அவர்கள் அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக இருப்பார்கள், பகைத்துக் கொள்ள மாட்டார். இன்னைக்கு உலகம் நேர் மாற்றமா இருக்கு. நம்ம இதை விட்டு தப்பிக்கணும். நமக்கு அழகான பாதை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் அறிமுகப்படுத்த வேண்டும். நம்ம வீட்டோட அண்டை வீட்டாரோ அவர் பாசமாக இருப்பார்கள், நெருக்கமாக இருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், ஆகிரத்தை நம்பி இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்புதலும் ஆகிரத்தை நம்புவதும் தான் அவர்களை அண்டை வீட்டாரை ஏச விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை திட்டாமல் தடுத்து விட்டுக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அந்த தகவலை இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
இந்த வாழ்வியல் வசந்தங்கள் இந்த இஸ்லாமிய வாழ்வியலை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யூதி ஜாரு. யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய அண்டை விட்டார்கள் தொல்லை கொடுக்காதீர்கள், சிரமம் கொடுக்காதீர்கள், கஷ்டம் கொடுக்காதீர்கள். அவர்கள் கொடுத்தாலும் அவர்களோடு அரவணைப்போடு இருங்கள், அன்போடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அன்பும் உறவும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை புரிய வையுங்கள். ஏன்னா ஈமான் சம்பந்தப்பட்டது, மறுமை சம்பந்தப்பட்டது. அண்டை விட்டாரோடு நெருக்கமாக இருப்பது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். ஈமானோடு சம்பந்தப்பட்டு சொன்னார்கள். சாதாரண விஷயமா நினைக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு அறிவிப்பில் சொல்லும்போது வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது ஆணையாக அவன் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது, ஈமான் கொண்டவர் ஆக முடியாது, ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. மன்ஹு யா ரசூலல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அப்படிப்பட்டவர் யார்? 3 முறை அல்லாஹ்வுடைய அழுத்தி சொன்னார்கள், முழுமையான நம்பிக்கை கொண்டவர் ஆக முடியாது. யார் என்றால் எவர் ஒருவர் அண்டை வீட்டாரிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ, தனக்கு நோவினை கொடுத்து கொண்டே ஒரு அண்டை வீட்டார் இருப்பார் என்றால் ஒரு மூமின் இல்லைன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஹதீஸினுடைய முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு ஹதீஸுகளும் இந்த உம்மத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது, மனித நேயத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்தில் இஸ்லாமிய அடிப்படையான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒழுக்க நெறிகளில் மிக உயர்வுமிக்க வார்த்தைகள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு பேச்சுக்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஈமானை அண்டை விட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்வது இவ்வளவு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், ஈமானோடு நெருக்கமான ஒன்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் நோவின சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது ஃபல் யுக்ரிம், அவர் நீங்கள் கண்ணியப்படுத்துங்க, கண்ணியமா கொடுங்க, சிறப்பா வச்சிங்க. முதல்ல நம்ம கவனம் கொடுத்தது அண்டை வீட்டாருக்கு தான். அன்னை ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டில் 2 ஜாரியத்தர், 2 உறவினர்கள், 2 அண்டை வீட்டார் இருக்கிறார், யாருக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பது? அக்ரபுஹுமுல் பாப், யாருடைய வாசல் நெருக்கமா இருக்கும் அவருக்கு முதல்ல கொடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி எல்லாம் சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய வாழ்க்கையில் கேட்டு பழகி கொண்டார்கள் அண்டை வீட்டார் நடப்பது. பெண்மணிகள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பெண் சமூகம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அண்டை விட்டார் நெருக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் நாம் சமைக்கக்கூடிய ஒரு சமையல் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியே சொல்றாங்க, நீங்க கறி வாங்கி சமைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்டு அண்டை விட்டார் கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எதை வெளியே காட்டுகிறது? சமூகத்தினுடைய இணைப்பையும் அன்பையும் பராஸ்பரத்தையும் இந்த சமூகத்தில் உயர்த்தி நிறுத்துவதற்கு, உங்களை மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விடுவதற்கு அழகான பாதை என்ன? உங்களுடைய குடும்ப அண்டை விட்டாரோடு நடக்கின்ற நடைமுறை அவ்வளவு அவசியமான ஒன்று. இந்த உலக அளவில் நிறுத்தப்படணுங்க. ஈமானியர்கள் என்றால் ஒரு அண்டை வீட்டால் சண்டை போட மாட்டார்கள் என்று பறைசாற்ற வேண்டிய இந்த சமூகம் ஆனா நேர்மாற்றமா இருந்து கொண்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொருவரும் நம்மளால் இயன்ற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் வெறுத்தாலும் அவரிடத்தில் அழகிய முறையில் பணவீடு செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், பரஸ்பரம் செய்ய வேண்டும். அதனால் அல்லாஹ் நம்மளை உயர்த்தி கொண்டே போவான், நமக்கு சிறப்பை அல்லாஹ் வழங்குவான். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் உங்களுடைய அண்டை விட்டாரை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும், அவருடைய கஷ்ட துன்பங்களில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு கேட்கப்படுது, ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, என்ன ஃபைன்னா கஸரத்து சியாமியா வ ஸதகா வ ஸலாத்தா, அதிகமா தொழுகிறாங்க, அதிகமா நோன்பு வைக்கிறாங்க, அதிகமா தர்மம் செய்றாங்க ஒரு பெண்மணி. ஆனால் யூதிதா ஃபைன்னா யூதிதா ஜீரானஹா, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கறாங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ் கேட்க போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஃபபின்னார், இந்த பெண் நரகத்திற்கு என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், கில்லத்தி சியாம் வ கில்லத்தி ஸலாத் வ கில்லத்தி ஸதகா, குறைந்த இபாதத்தில் செய்றாங்க, இபாதத்தில் கரெக்டா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வலா தூதி ஜீரானஹா, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அவருக்கு எந்த விதமான தொல்லையும் கஷ்டத்தையும் தருவது கிடையாது யார் சொல்லலாம் என்று சொன்னது ஃபஃபில் ஜன்னா, சொர்க்கம் அவளுக்கு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்தோடு சேர்ந்து நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை சொர்க்கத்தை எப்படியும் இந்த உம்மத்தை ஈமானியர்களை, இறை நம்பிக்கையாளர்களை, மறுமை நம்பிக்கையாளர்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு நெறிமுறையை, போதனைகளை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மை யகுதுனி ஹாதில் கலிமாத், 5 விஷயங்களை சொல்றாங்க, சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன், யார் இதை பின்பற்றி நடப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் சபையில கேட்கிறாங்க, உங்களுக்கு சில விஷயத்தை சொல்ல போறேன், யார் இதை எடுத்து நடப்பா என்று கேட்கிறாங்க. அல்லது இது யார் பின்பற்றுவார்களோ அவர்கள்ட்ட போய் யார் போய் சேர்ப்பாங்க என்று கேட்கிறார்கள். எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எஞ்சி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னன்னு தெரியல, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சஹாபாக்களுடைய மனநிலை பாருங்க. ஏன்னா மறுமையை விரும்பியவர்கள், சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு சொர்க்கம் வேண்டும் என்ற வாழ்க்கை சிந்தனோடு வாழ்ந்தவர்கள், என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரே நான் அதை செய்ய தயாரா என்று சொன்னார்கள்.
அந்த 5 விஷயங்கள்ல ஒரு விஷயம் 5 விஷயத்தை சொன்னாங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வஹஸின் ஜாரஹு தகுன் முஃமினன். உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய அண்டை வீட்டாரோட முறையில் அழகான முறையில் நீங்கள் நடந்து கொண்டால் தகுன் முஃமினன், நீ உண்மையான இறை நம்பிக்கையாளரா ஆகிவிடுவீர். இறை நம்பிக்கையாளர் என்பதை நீங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நாம் உண்மையான மூமின் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் இறை நம்பிக்கையாளர் என்றால் நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய அண்டை வீட்டார் அழகான முறை நடந்து கொள்ளுங்கள், அரவணைப்போடு நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களில் சிறந்தவர் என்று கேட்கும் பொழுது மன் சலிம மின் லிசானி, தன்னுடைய நாவினால் யாரை பாதுகாப்பிருக்கிறார் அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக ஆகும் என்பது இன்றைக்கு உலக அளவில் நீங்கள் கொண்டு போய் செய்தி சேர்க்கலாம். இஸ்லாம் அல்லாத என்று பகைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அண்டை வீட்டாரோடு அன்போடு அரவணைப்போடு நடக்கின்ற பொழுது நாம் மறுமையினுடைய ஈமான் கொண்டவர்களாக சுருக்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உண்மையான அந்தஸ்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த இந்த போதனை எவ்வளவு ஒரு அவசியமான ஒன்று, எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒன்று. அண்டை வீட்டாரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு மக்கள் அதை கடைபிடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அரவணைத்து நடந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஒரு உயர்வுமிக்க ஒரு பண்பாக அந்த இருக்கின்றது. உறவினர் அண்டை வீட்டாரோடு அழகான முறையில் அவருடைய கஷ்டத்தில் துன்பத்தில், பக்கத்து வீட்டில் கஷ்டம் நடக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் வேறு நிரம்பினால் மூமின் இல்லை என்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இந்த அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் ஈமானை சம்பந்தப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு வாழ்க்கையில் ஒரு மூமினாக நாம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் 2வது விஷயமாக இருக்கக்கூடிய இந்த உறவுகளை நாம் அண்டை வீட்டாரோடு பேண வேண்டும், நடைமுறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இறை மார்க்கத்தை போதிக்க வேண்டும், நம்முடைய விஷயங்களில் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், அவர்களின் வீடுகளிலே துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அதை நாம் அரவணைத்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 3வதாக இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, விருந்தினர்களை அவர்கள் கண்ணியப்படுத்தணும். உலகத்திலேயே இதேதான், விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான மார்க்கம் இஸ்லாம். நபிமார்களுடைய பண்பு நம்மள்கிட்ட வரணும்னா விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சிரமப்படுத்த வேண்டும். அவரை நம்மை நாடி வருகின்ற பொழுது அவர்களை உயர் வேண்டும், அவர்களுக்கு அந்த முழு உரிமையும் அவர்கள் கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். இது நபிமார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரிடம். அப்படிப்பட்ட அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணியத்தை கொண்டு வர வேண்டும். எந்த அளவிற்கு இந்த விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய பண்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹி வருது. கார ஹிரால இருக்காங்க, ஜபல் நூர்ல இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாவது வஹி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இக்ரா ஓதுங்க என்று சொல்றாங்க. மா நபி காரின் ஓது தெரியாதுன்னா 3 முறை சொன்னாங்க. பிறகு கட்டி அணைத்து ஓதுன்னு சொல்லி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாம் பார்த்த பிறகு அந்த பதட்டத்தோடு வீட்டுக்கு வர்றாங்க. யார்கிட்ட இருக்கா? ஹதீஜா அம்மையார் மனைவியா. எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கும் உலக அளவில் நாம் இந்த வாசகத்தை ஏன் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனைவி தன் கணவருக்கு எவ்வளவு அழுத்தமான செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? அந்த எந்த விஷயத்தை சொன்னார்கள்? கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அல்லாஹ் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ரிவுல் லைஃப் வ துஈனு அலா நவாயிபில் ஹக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹதீஜா அம்மையார் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், உறவுகளை பேணி பாதுகாக்கிறீர்கள், உறவோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், பிறருடைய சுமையை சுமக்கிறீர்கள், அனாதைகளுக்கு உதவி செய்கின்றீர்கள், வ துக்ரிவுல் லைஃப், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், விருந்தினர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பணிகளை செய்வதன் காரணமாக அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் என்று ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திற்கு ஆறுதல் அளித்த வார்த்தைகள் இன்ற உம்மத்திற்கு ஒவ்வொரு பெண்மணிகளும் பாடம் படிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணியத்தை, இந்த விருந்தினர்களை உபசரிப்போம் என்ற மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் இவ்வளவு எல்லாம் வறுமையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, பசி பட்டினியோடு இருப்பாங்க. பல போர்க்களங்களில் கூட ஹத்த போர்க்களத்தில் தான் சாப்பிட ஒண்ணுமே இல்லை, பசியோடு இருப்பாங்க. என்ன இருக்கும் கைத்துல? சஹாபாக்கள் மஅசூம பில் ஹஜர், கற்களை வைத்தில் கை கட்டி கொண்டிருந்தார். அவ்வளவு வறுமையில் இருந்தவர்கள்.
கஷ்டப்பட்டார்கள், அந்த பசி பட்டினியோடு இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வரும்பொழுது பசியோடு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், இவர்கள் யார் இன்று விருந்தினராக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், யார் இவர்களை உபசரிக்க போறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க என்று கேட்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கும் பொழுது பல சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் கேட்பாங்க, இல்லாமா தண்ணீரை தவிர ஒண்ணுமே இல்லம்பாங்க. ஒவ்வொரு மனைவியை கேட்கும்போது தண்ணீரை தவிர ஒண்ணும் இல்லை. சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் இவரை விருந்தினா கொண்டு போவாங்க. உடனடியே சஹாபாக்கள் கொண்டு போனாங்க. ஒரு நபி தோழர் கொண்டு போறாங்க. என்ன ஆச்சு? வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. மனைவிட்ட போய் கேட்கறாங்க, இதா இருக்காமா? இல்லா சிபியான கூச், குழந்தைக்குள்ள ஒரு பொருள் தான் இருக்கு சாப்பிடறதுக்கு. தனக்கு ஒண்ணும் இல்லைன்னா கூட தனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்தினரை முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள். இது முக்கிய விருந்தினர்களை உபசரிப்பது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்த விருந்தினை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். உணவு குழந்தையினுடைய உணவு தான் இருக்கிறது, விளக்கு அணைக்கப்படுகிறது, சாப்பிடுவதில் பாவனை காட்டுகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுநாள் வர்றாங்க. அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டால், நீங்க விருந்தினரோடு நடந்து கொண்ட இந்த விதத்தை பார்த்து என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசத்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கொடுத்தார்கள். நீங்க யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லைனா மௌனமா இருக்கட்டும். இது நிச்சயமாக மகத்தான வெற்றியை தரக்கூடியது. யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய அண்டை விட்டாரே அவர் அரவணைப்போடு நடக்கட்டும், உபகாரம் செய்யட்டும் என்று சொன்னார்கள். யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் கூறிய இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.